1971ஆம் ஆண்டு இந்திய எல்லைகளின் இருபுறமும் அச்சுறுத்தலாக விளங்கிய பாகிஸ்தானை பிரித்து இந்தியாவின் ஆதரவோடு வங்கதேசம் என்ற புதிய நாடு உருவானது. 2024ஆம் ஆண்டில் வங்கதேசத்தில் திடீரென வெடித்த மாணவர்கள் புரட்சி ஒட்டுமொத்த அரசியல் சூழலையும் தலைகீழாக மாற்றியது. அப்போதைய இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது கட்சியின் தலைவர்கள் வேட்டையாடப்பட்ட நிலையில் உயிருக்கு பயந்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்தார். தற்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கும் ஷேக் ஹசீனா வரும் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் வங்கதேசத்திற்கு திரும்புவதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக பேசியுள்ளது. தெற்காசிய அரசியலில் ஒரு புதிய புயலையும் கிளப்பியுள்ளது. மாணவர்களின் போராட்டத்திற்கு பிறகு தற்போதைய வங்கதேச நிலைமை மிகவும் மோசமடைந்து வருகிறது. இடைக்கால ஆட்சியாளர்களின் தலையீட்டினாலும் பிஎன்பி கட்சியின் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான புதிய நகர்வுகளினாலும் நாடு கடும் பொருளாதார சரிவை சந்தித்துள்ளது. அங்குள்ள வங்கிகளிலிருந்து மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை எடுத்தோ அரசு தனது அன்றாட செலவுகளை சமாளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளிடம் கையேந்த துவங்கியுள்ளது. மாணவர்கள் போராட்டத்தின் போது 1200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா சபை தெரிவித்துள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும் பகுதியினர் அரசுக்கு எதிராக செயல்பட்ட தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது கூறப்படுகிறது. மேலும் பாகிஸ்தானை போன்றே வங்கதேசத்திலும் ஒரு ஆபத்தான தீவிரவாத இயக்கம் உருவாகி வருவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. ஷேக் ஹசீனாவை உடனடியாக தங்கள் நாட்டிற்கு நாடு கடத்த வேண்டும் என்று வங்கதேசத்தின் புதிய அரசு இந்தியாவை கேட்டுக்கொண்டாலும் தஞ்சம் புகுந்தவரை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. வங்கதேசத்தில் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் இந்தியாவுக்கு நேரடியாகவே பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை. ஏனெனில் கடந்த சில ஆண்டுகளில் வங்கதேசம் பாகிஸ்தானின் நட்பை பெற்றும் சீனாவின் கடனாளியாக மாறியும் இந்தியாவிற்கு எதிரான ஒரு தளமாக உருவெடுத்து வருகிறது. மறுபுறம் பாகிஸ்தானுக்குள் ஏற்கனவே பலூசிஸ்தான் மாகாணம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சுதந்திர குரல்கள் ஓங்கி ஒலித்து வருகின்றன. குறிப்பாக பலூசிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை அறிவிக்கும் அளவிற்கு அங்கு மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த உள்நாட்டு நெருக்கடியை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் இந்தியாவின் கவனத்தை திசை திருப்ப வங்கதேசத்தை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்த முயல்கிறது. எல்லை பகுதிகளில் ட்ரோன்களை பறக்கவிட்டு அச்சுறுத்துவதும் வங்கதேசத்து தீவிரவாத அமைப்புகள் மூலம் இந்தியாவில் உள்நாட்டு குழப்பங்களை தூண்டிவிடுவதும் பாகிஸ்தானின் சதியாக உள்ளது. ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான வரவிருக்கும் மாதங்களில் எல்லை பகுதிகளில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்திய படைகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கவும் தனது எல்லையோரம் அமைதியை நிலைநாட்டவும் வங்கதேசத்தின் அரசியல் ஸ்திரத்தன்மை மிகவும் அவசியம். டிசம்பரில் ஷேக் ஹசீனாவின் வங்கதேச மறுபிரவேசம் தெற்காசியாவின் அரசியல் வரைபடத்தை மாற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.